டிரைவர் அங்கேயே பார்க் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒரு half an hour ஆகும். போலாமா? போலாம். வாட் பியூட்டிஃபுல். தேங்க் யூ. நிஜமா தான் சொல்றேன், ரொம்ப அழகா இருக்க. நான் வாழ்ந்த நாட்டுல கூட உன்ன மாதிரி ஒரு பேர் அழகி நான் பார்க்கல. உன்னை பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். டேடிட்ட சொல்லி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஃபாரின்ல செட்டில் ஆயிருவோம்ல. உனக்கு அங்கதான் செட்டில் ஆகணும்னா தாராளமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சந்தோஷமா இருந்தா போதும். எனக்கு இங்க எங்க பிடிக்கல, நம்ம ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம். அங்கதான் சூப்பரா இருக்கும். இஷ்டத்துக்கு சூப்பரா வாழலாம். அங்க நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும்ல. அங்க ஒத்து கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே மாதிரி கிடையாது. எனக்கு அதுதான் வேணும். ஐ லவ் யூ டார்லிங். ஐ லவ் யூ. உண்மையா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பேரழிக்கு நான் பார்த்ததே இல்லை. உன் கண்ணு வந்துட்டு சூப்பர். மொத்தத்துல நீ பேரழகி. எல்லாம் உங்களுக்கு தான். அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த கண்ணு, இந்த உதடு எல்லாம் எனக்கு தான். ஆனா என்ன, கொஞ்சம் முன்னக்குட்டி வேணும். என்ன? ஓ, நீங்க இங்குள்ள கலாச்சாரம்ல. ஓகே ஓகே, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இருந்தாலும் எனக்கு புரியல. அது என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். ரூமுக்கு போலாம். நம்ம ஹோட்டலுக்கு தானே போறோம்? ஆமா, ஹோட்டல் தான். ஹோட்டல் ரூம். உனக்கு இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல? ஆமா. நீ இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்தது இல்ல? இல்ல, சும்மா சாதா லோக்கல்ல இருக்க கடைக்கு தான் போவேன். இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு நான் வந்ததே இல்ல. இனி தினமும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். தினமும் என்ஜாய் பண்ணலாம். இந்த அழகு தேவதை என் கூட இருந்தா தினமும் என்ஜாய் தான். நான் உங்க கூட தான் இருப்பேன். எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்படிதான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிதான் வெஸ்டர்ன் மாடல்ல இப்படிதான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஏத்த மாதிரியே நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ரூமுக்கு போலாமா? ஹோட்டலுக்கு தானே போறோம்? ஆமாமா. போலாம். இப்படி தள்ளி தள்ளி போக கூடாது. கை இப்படி கோத்துக்கணும். ஓகே சரி, உனக்கு நிறைய விஷயம் தெரியாது, நானே சொல்லி கொடுக்க. எப்பவும் என்ன கையை கோத்து என்ன இருக்க கட்டி பிடிச்சுதான் நடக்கணும். அதான் வெஸ்டர்ன் மாடல், புரியுதா? ஆனா இங்க அப்படி. நீ ஃபாரின்ல தானே செட்டில் ஆகுற, இங்க ஏன் பாக்குற பிறகு என்ன கட்டி பிடிச்சு நட. அதே ஃபாரின்ல செட்டில் ஆகணுமா வேண்டாமா? கண்டிப்பா கண்டிப்பா. நீ உண்மையிலே ரொம்ப பேரழகிதான். ஆமா, சொல்ல வார்த்தையே இல்ல, அவ்வளவு அழகா இருக்க. இப்பவுமே நீ எனக்கு வேணும்னு தோணுது. நம்ம ஹோட்டலுக்குள்ள போலாம். ஆமாமா, ஹோட்டலுக்குள்ள போலாம். ஓனங்கட்ட செல்வமே. சார்லி, நம்ம வேற சைடு போலாம். போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யாரு ஹோட்டலுக்குள்ள இருக்க போற? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் பிசினஸ் மேன். என்ன மரியாதை பேசிட்டு இருக்கீங்க? நீ எவ்வளவு வந்துட்டு போ. உள்ள போனா ஆதாரம் வேணும். விசிட்டிங் கார்டு ஏதாவது எடு. ஆல்ரெடி நான் இங்க புக் பண்ணிட்டேன். உள்ள போய்கிட்டு இருக்கேன். எது பேசுறதா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். அப்ப நான் இது வாயில் எனக்கு தப்பு தான் வந்துடும். ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்துட்டு போ, இல்லைன்னா அப்படியே வெளில போடா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நிறைய கள்ளக்காரத்தோடைய உள்ளுக்குள்ள போலியான எவிடன்ஸ் கொடுத்துட்டு உள்ள போயிருந்தான். போறது மட்டும் இல்ல, வேண்டாத வேலை ஏதாவது பார்த்துட்டு போயிருது. பரி எங்க தலையில தானே கேஸ் விழுது. அதான் ஆதாரம் இருந்தா கொடுத்துட்டு உள்ள போ, கள்ளக்காரன் அப்படியே வெளில போ. ஹலோ, என்ன பேசுறீங்க? மைண்ட். இப்ப என்னோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்க. நீ வா, நம்பர் 1 பிசினஸ் மேன். போகச்சுக்காத. ஐயோ சார், மன்னிச்சிருங்க சார், தெரியாம பேசிட்டேன். போடா. சார்லி, நீங்க வாங்க. ஆமா, போங்க. இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் யார் போலீஸ் சேர்த்தா? அதான் பொறுக்கின்னு தெரியல. வேற என்ன பொறுக்கி கிட்ட பேச்சு? நம்ம போல வாங்க. வாங்க டார்லிங். நான் விட மாட்டேன். நான் எடுக்க விடணும். விட மாட்டேன். எங்க சீக்கிரம் வா. சீக்கிரம் சொல்றேன். என்னடா, எதுக்கு அவசரமா சொன்ன? என் முன்னாடியே அவனை கட்டி புடிச்சுட்டு நிக்க. அவன் இடுப்புல கைய வச்சிருக்கான். அப்படியே ரசிச்சுட்டு போறா. ஏதாவது இன்னைக்கு பண்ணணும். நீ முதல்ல பாட்டில கொண்டா பாட்டில.
அவளெல்லாம் விட்டே வைக்க கூடாது. நல்ல சுதியத்துக்க, அப்பதான் இன்னும் கோவம் அதிகமா வரும். விட மாட்டேன்டா, அவளை நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். சரி, ஹாப்பியா இரு, அதெல்லாம் மைண்ட்ல ஏத்துக்காத. இன்னைக்கு நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலாமா? அவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 4 கெட்ட தூக்கி போட்டனா வாலாட்டிட்டு போயிடுவான். ஐயோ, அவன் இவன் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லையே. வேண்டாம், நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை, இன்னொரு நாள் வரலாமே. இல்ல, நான் என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்கேன், அவன் பாத்துக்கிடுவான். என்ன சொல்றீங்க? என் ஃப்ரெண்டே ரொம்ப பெரிய ஆளு, அவன் பாத்துக்கிடுவான். அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவன் பாத்துக்கிடுவான். சரி. ஹாப்பியா இரு, ஹாப்பியா இருந்தா என்ஜாய் பண்ண முடியும். இல்ல, மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு, அதான். அதை எப்படி கூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி ஹாப்பி மூடுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆய், பியூட்டிஃபுல் கேர்ள், நீ எல்லாம் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். கமான். நீ இப்படி டென்ஷன் ஆவேன்னு தெரிஞ்சுதா ஏற்கனவே நான் ரூம் புக் பண்ணிட்டேன். அவன் ஆட்டை போடுறதுக்கு பிளான போட்டிருக்கான்டா. தெரிஞ்சுதானே வந்திருக்கா? அவ எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கா. ஆமா, இங்க வேண்டாம், ரூம்ல போனா கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். இவன் இன்னைக்கு ஆட்டை போட்டுருவான். இவன் கூட வாழுவான். வாழ்றவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வரான்? ஆனா இவளுகளுக்கெல்லாம் அவன் நல்லவனா தெரியும். நாம நம்ம வீட்டுக்கு கூட்டு போறது கூட பயந்து கூட்டு போவான். ஆனா நம்மள நம்ப மாட்டான். அவளுக்கு சுகபோகமா வாழணுமா? இவள சீரழியும்டா. சீரழிஞ்சாதான் உன் அருமை அவளுக்கு தெரியும். இவளுக்கு ஒண்ணு யாருமே தெரிய வேண்டாம். ஆனா இவ வாழக்கூடாது, அது மட்டும் தான். வா, ரூமுக்கு போலாம். கொமான் டியர், பியூட்டிஃபுல்லா இருக்க. வா, உள்ள போலாம். ஹாய் ஆதி. டேய், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு தான் நான் சொன்னேன். சூப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான்ல. நீ மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு தானே? டாடி இன்னும் முடிவு பண்ணல. ஆனா எனக்கு பிடிக்கும். நான் இன்னும் டாடி கிட்ட டிஸ்கஸ் எதுவும் பண்ணல. டே, நீ இன்னும் உளறிடாத. இல்ல இப்ப எதுவும் நீ சொல்ல வேண்டாம். ஆமாடா, இப்போ சொல்ல வேண்டாம். பெற பார்த்துக்கலான்னு இருக்க. இப்போ வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்டாவே இருக்கட்டும்டா. ஹாய், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ராகுல். ஹாய் சொல்லிடு. என்னத்தான் மாடல் ட்ரெஸ் போட்டாலும் கிராமத்து வாசனை அப்படியே வருது. எனக்கு கிராமத்து வாசனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அனுபவிக்கணும்னு நினைப்பேன். ஆனா என்ன வாய்ப்பு கிடைக்கல. இனி கிடைச்சிரும் நினைக்க. கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எனக்கு வாழ்த்து சொல்லலாம். அவனுக்கு விஷ் பண்ணேன். அவனுக்கு கிராமம்னா ரொம்ப பிடிக்கும். கிராமத்தை ரொம்ப ரசிச்சு பார்ப்பான். ஆமா, கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஸ்டர்னு ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டேன். இன்னும் கிராமத்தை பார்க்கவே இல்லை. ஆனா எப்படி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கிராமம் ரொம்ப பிடிக்கும். கிடைக்குமா? கிராமம் கிடைக்குமானா? இல்ல, அந்த வாசனை அங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை. அப்படியா? அதுக்கு என்ன? அவன் என்ன பேசான்னு கூட விட அவனுக்கு புரியல. கேவலமான பிறவிகள்ல. ஆனா நம்மள பரவா. அவனுக்கு கிராமம்னா ரொம்ப பிடிக்கும். உன் மூலமா தான் அவன் கிராமத்தை அனுபவிக்க போறான். அதுக்கு என்ன? அனுபவிக்கலாம். என் கூட வாங்க, நான் சுத்தி காட்டுறேன். எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியல. நான் கிளம்புறேன். பார்க்கணும்டா, கண்டிப்பா நீ பார்க்கணும். அவளை பார்க்க உனக்கு இருக்க கோவம் அப்படி கொழுந்து விட்டு எரியணும். சரி, ரூமுக்கு போலாமா? சரி. டேய், நீ ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். தாராளமா நீ பார்த்துட்டு மெதுவாவே வாடா, ஒன்னும் அவசரம் இல்லை. டாடிக்கு மட்டும் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? டாடி ஒருவேளை உனக்கு கால் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு கேட்டா பிசினஸ் விஷயமா டீல் பேச போயிருக்கான். அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன்டா. நீ போ. ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்லடா. சரி, இவன் ரூமுக்கு கூட்டிட்டு போவான். நான் இப்போ வந்ததே. ஓகே? என்ன சொல்றீங்க? நான் எப்படி இவர கூட? அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. பெஸ்ட் ஃப்ரெண்டு? அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் ஜென்டில்மேன். நீ போ, தாராளமா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன்ல, நான் தானே அனுப்பி வைக்கேன். போ. வா, நம்ம போலாம். பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரிலாக்ஸ்டா. நீ பாரு, நீ வெஸ்டர்ன் மாறணும் சொல்ற தவிர இன்னும் நீ இந்த பழைய கிராமத்துல இருந்து மாறவே மாட்டேங்கிற. இங்க பாரு,
நம்ம ஃபாரின் போனா இதை விட பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நீ அவங்க கிட்ட எப்படி பேசுவ பழகுவ? இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவங்கிட்டே பேசுறதுக்கு நீ இவ்வளவு வெக்கப்படுற? அது சொல்லி கொடுத்துடலாம்டா, போக போக புரிஞ்சிடும். நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, எல்லாத்தையும் பரிமாறிக்கிடுவோம். அவன் வேற நான் வேற இல்ல, எல்லாத்தையுமே ஷேர் தான். அந்த அளவுக்கு க்ளோஸா இருப்போம். நீங்க இங்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினைக்க வேண்டாம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேற, எல்லாத்துலயுமே 50-50 தான். வா நம்ம போலாம். அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நோ ப்ராப்ளம். ஓகே, எதுக்கு அங்க தள்ளி நின்னுக்கிட்டு? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். கிட்ட வந்தா தானே சொல்ல முடியும். சீக்கிரம் இவ்வளவு அனுபவிக்கணும். அதாவது அவனுக்கு வெஸ்டர்ன் தான் ரொம்ப பிடிக்கும். நீ மாடலா தான் இருக்க, ரொம்ப மாடலா இருக்க. அப்படியே சிட்டி பொண்ணு மாதிரி தான் இருக்க. என்ன ஆளு மாறின, உட மாறின, ஆனா மனசுதான் மாறல. அவனுக்கு பிடிக்காம போயிட போது பாத்துக்க. அவன் ரொம்ப மாடலு. ஃபாரின்ல அவனை சுத்தி எப்பவும் ஃபாரின் கேர்ள்ஸ் தான் பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. அவன் ஃபாரின் பொண்ணுங்களை பார்த்தவன். நீ பார்க்கறதுக்கு ஃபாரின் மாதிரி தான் இருக்க, ஆனா பக்க லோக்கலா இருக்க. மாடல்னா என்னத்துக்கு என்கிட்ட நெருங்கி நின்றுப்பிய? ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்களோ அதே க்ளோஸா என்கிட்டயும் இருப்பாங்க. அவங்கிட்ட எப்படி அடிச்சு பேசுறாங்களோ அப்படிதான் என்கிட்டயும் அடிச்சு பேசுவாங்க. அவன் ஃப்ரெண்டு வேற, என் ஃப்ரெண்டு வேற இல்ல. நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருப்போம். அப்படி ஜாலியா மேல கை போடுவோம், இடுப்புல கை வச்சு ஜாலியா ஊர் சுத்துவோம், ஒன்னா கை கோத்து சுத்துவோம். அதெல்லாம் எங்க கல்ச்சர்ல அதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். ஆனா நீ ஹாய் சொல்லதுக்கே யோசிக்கிற. அதான் உனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒத்து வருமானு பார்த்த. நீ கவலைப்படாத, நான் அவங்கிட்ட பேசுறேன். உனக்கு இதே மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைக்காது. நான் பேசுறேன், ஆனா உன் ஹெல்ப் கொஞ்சம் முக்கியம். என்னன்னு சொல்லுங்க. நான் உனக்கு சொல்லி கொடுக்கேன், எப்படி எப்படி மாடலா மாறணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கேன். ஓகே? தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எப்போ கிராமம் கிடைக்கும்? ஐ மீன் அந்த கிராமத்து வாசனை அப்படி அனுபவிக்கணும் போல இருக்குது. மனசு வச்சா அனுபவிச்சிடலாம். அதான் அதுக்கு நீங்க மனசு வைக்கணும், ஒத்துழைச்சாதான் முடியும். ஒத்துழைச்சா என் ஃப்ரெண்டை நாளைக்கு கூட நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டு நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இப்படிதான் ஃபாரின்ல அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சது, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாம் முடிவு ஆனது. ஆனா எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்கும்னு இருந்திருக்குன்னு நினைக்க. நான் வேண்டான்னு சொன்னேன், அடுத்த நோடி அந்த பொண்ணுகிட்ட போய் எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. ஆமா, அந்த அளவுக்கு நாங்க க்ளோஸா இருப்போம். நான் பிடிச்சிருக்கு நான் தான் அவன் கட்டிக்குவான். உங்களுக்கு சம்மதம் தானே? அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வ திருப்தி தான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் நான் மாடலாவே மாறி இருக்கேன். ஆக்சுவலி நான் எப்பவும் வீட்டுக்கு தாவாணி அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன். இப்போ அவங்களுக்காக தான் நான் இவ்வளவு மாறி இருக்கேன். நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்பா, கிராமத்து வாசனை அப்படியே தூக்குதே. அப்பா, இவளை இப்படியா நினைக்க கூடாது. தவணி போடுற பழக்கம்லாம் இருக்குதா? தாவாணி போடுவேன். அப்படி பார்க்கணுமே இவளை. அப்பா எப்படி இருப்பா? அப்படித்தான் இவளெல்லாம் அனுபவிக்கணும். உண்மையாவே வா? ஆமா, நிஜமாவே தான். நான் தாவாணி எல்லாம் போடுவேன். ஆனா இப்ப இல்ல, முன்னாடி போட்டேன். இப்பலாம் எனக்கு பிடிக்காது, தாவாணி எல்லாம் எனக்கு பிடிக்காது. கொல்லுதாலே, அவ பேச்சே அழகா இருக்கு. அப்பா, எப்படா பிடிச்ச? நீ பிடிச்ச நான் அனுபவிப்பேன். சரி, ரூமுக்கு போலாம் வா. அண்ணா, நீங்க அவங்க கிட்ட அண்ணனா? ஃப்ரெண்டு, ஓகே? நோ பிரதர், ஓகே? எங்க ஊர்லலாம் ஃப்ரெண்டோட அண்ணனை நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம். ஐயோ, நீ இன்னும் வெஸ்டர்ன் மாறு. அது கிராமத்துல, சிட்டில எல்லாம் அப்படி இல்ல. அப்படி கூப்பிட வேண்டாம், முறை தப்பாயிரும். அப்போ உங்களை தாராளமா ராகுல்னே கூப்பிடலாம். நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நான் எப்படி ராகுல்னு கூப்பிட முடியும்? இட்ஸ் ஓகே. உன் பேரு? ஐயோ, ரேச்சல். ஓகே, ரேச்சல். நைஸ் நேம். தேங்க் யூ. ஆ தேங்க் யூன்னு சொன்னேன்.
தேங்க்யூ. ஓகே, பயம் போலாம். அழகு கொள்ளுது. இல்ல, இவரெல்லாம் போலாம். கையை பிடிச்சுக்கா. இல்ல, நான் நல்லா நடந்துருவேன். ஃபாரின்ல வாழ போனோம். இப்படி குட். இப்படிதான் இருக்கணும். நல்லா இருக்கு. கிராமத்து வாசனை. நான் கேட்டது நீங்க சொல்லவே இல்லை. கிராமத்துக்கு தானே கூட்டு போனோம். தாராளமா கூட்டு போறேன். எங்க ஊரே கிராமம் தான். வாங்க தாராளமா சுத்தி பார்க்கலாம். சுத்தி பார்த்தா கிடைக்குமா? என்ன? அந்த கிராமத்தை சொன்ன ஜோக். அதெல்லாம் கிராமத்துல கொடுக்க மாட்டாங்க. சுத்தி வேணா பாத்துக்கலாம். இல்ல, நான் வாங்கிடுவேன். என்கிட்ட இருக்க பணத்துக்கு வாங்கிடுவேன். அப்படின்னா அவரை விட இவர் ரொம்ப பெரிய பணக்காரரா இருப்பார் போலுக்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பிசினஸ்மேன். அவனை விட 100 கோடி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். அப்படியா? அப்போ கண்டிப்பா கிராமத்தை வாங்கிடலாம். ஆமாமா, கண்டிப்பா கிராமத்தை வாங்கிடுவேன். கிங்ஸ்லி! டேக் கிங்ஸ்லி! நீ பாரு. ஐய். குரங்கு குரங்கு என் மூஞ்சில முழிக்க கூடாது சொல்லிட்டேன். ஐய், நில்லுடே. ஐய், ஐய், நில்லுடே. கிங்ஸ்லி, என்ன? நான் உங்ககிட்ட எல்லா விஷயம் சொல்லும் போது ஒன்னு ஞாபகத்துல வரல. அது அவகிட்ட இப்ப பேசும்போது எனக்கு ஞாபகத்துல வந்தது. என்ன பொண்டாட்டி பாசமா? டேய், சத்தியம் முதல்ல சொல்றேன், பொண்டாட்டி பாசம் இல்லடா. அவ பாயிருந்து வந்த வார்த்தை தாண்டா எனக்கு ஞாபகம் வந்தது. பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு புதுசா பிளான். டேய், உன் மோன மாட்டில கேவதா இல்லையா? இதை நீ கையை தொட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது என்ன உனக்கு கேட்க போகுது? தொலைச்சு உன்னை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஆமா, தப்பு பண்ணிருப்பீங்க. ஏன்னா இப்ப அவளை காப்பாத்தணும்ல. என்னடா சரி, என்கிட்ட தப்பிக்க முடியாது. டேய், நான் சொல்ல வரத கொஞ்சம் கோதை கொடுத்து கேளுடா. முடியாது, அவசியம் இல்ல. டேய், சத்தியமா சொல்றேன், செம்புலிங்கம் வாக்கு மாறாதவரே, சத்தியமா சொல்றேன். அவருக்கு எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாரு. நீயும் அப்படிதானே நான் நம்புறேன். நான் சொல்றதை கேளு, நான் சத்தியமா தான் சொல்றேன். நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன்டா. டேய், உன் முடிவு தப்பா போயிடக்கூடாது. நான் சொல்றது கேளு, நீ எல்லாத்தையும் நியாயமா நடந்துக்கக்கூடியவன். இந்த விஷயத்தையும் நியாயமா நடந்துக்கடா. டேய், தப்பு பண்ணிட்டு நீ குற்றவாளித்தே செத்து போயிடுவேன். நான் சொல்றதை கேளு, சத்தியமா நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் நீதி நேர்மை தவறாதான் தான். ஆனா உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க காதலி மேல ஆசை உங்களுக்கு, அப்படித்தானே? டேய், ஐயோ, சத்தியமா சொல்றேன், நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். டேய், எல்லாரும் வாழ வயசுல பண்ற தப்பு தாண்டா நானும் பண்ணினேன். சத்தியமா சொல்றேன், நான் தப்பு பண்ணிருக்கேன். இல்ல, நீங்க அப்படிப்பட்டவர் கிடையாது. நான் நம்ப மாட்டேன். நீங்க அப்படிப்பட்டவரே கிடையாது. டேய், நான் சொல்றது கிடையாது. சத்தியமா நான் சொல்ல போறதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும். எங்க பா, சத்தியமா சொல்றேன், நீ என்ன நம்புற இல்ல? டேய், உங்ககிட்ட சொன்னதான் எனக்கு முடியும். இல்ல எனக்கு பைக்க பிடிச்சிடும். குட்ட உடுத்து நான் செத்த வேண்டாம். உண்மையா சொல்றீங்க? நான் உங்ககிட்ட எதுவுமே மறைச்சது இல்ல. இது நான் உங்ககிட்ட மறைச்சதுக்கு ஒரு காரணம். நீ அப்ப சின்ன பையன், நான் வாலியஸ்ல வேண்டாத வேலை பார்த்தேன். அதான். என்ன? டேய், அபி அப்பாவும் கிங்ஸன் ராஜா சித்தப்பாவும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. ரொம்ப ஒருத்தர் அனுநியமா இருந்தவங்க. அதை நான் பார்த்து வளர்ந்தவன். கிங்ஸன் சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் முறையா ஒன்னு நான் கூட்டிட்டு தான் இந்தியாவுக்கு வந்தேன். நான் இந்தியாவுக்கு வந்த புதுசுலயே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சேன். அபி அப்பாவும் அதே லைன் தான். ஆனா அதுல சில ஏமாற்றங்களை சந்திச்சதுனால அதுல தோத்து போய் நலிவடைஞ்சு குடும்ப வறுமையில வாடிக்கிட்டு இருந்தாரு. தற்செயல தான் நான் ஒரு நாள் அவரை மீட் பண்ணினேன். அப்ப இந்த ஊர்ல நான் தான், என் பேர் தான் ஓங்கி இருந்தது. சண்டையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் தான் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தேன். அவரு நம்ம சித்தப்பா பேரை சொல்லி தான் என்னை பார்க்க வந்திருந்தாரு. எனக்கு கிங்ஸ் சித்தப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது நல்லா தெரியும். சித்தப்பா தான் நம்ம கூட இல்ல, அவர் நம்ம கூட இருக்கட்டும்னு நான் தான் என் பிசினஸ்ல கூட வர வச்சிருந்தேன். கிங்ஸ் சித்தப்பாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு புள்ள நாங்கனால என்கிட்டயும் ரொம்ப பாசமா இருப்பாரு. என்னை எப்பவும் மருமகன் என்ன கூப்பிடுவாரு. ஆனா நான் ஒரு நாள் அவரை மாமான்னு கூப்பிட்டதில்ல. ஆனாலும் அவர் என்ன மருமகன் கூப்பிடுறத நிப்பாட்டவே இல்லை.
மாப்பிள்ளையும் பாரு மருமகன் பாரு. நான் அதை பெருசா எடுத்துக்கல. சித்தப்பா ஃப்ரெண்டுங்கனால நானும் அவரை எல்லா பிசினஸ்லயும் கூட வச்சுக்கிட்டேன். என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவரும் பழையபடி பிசினஸ்ல குடிக்கட்டி பறக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா என்ன பார்த்து அவர்கிட்ட யாரும் வாழாட்டல. அவர்கிட்ட ஏமாத்திட்டு போனவங்க கூட பயத்துல திரும்ப கொண்டு கொடுத்துட்டாங்க. அவருக்கு என் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறதுனால அதை அவரை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. யாரெல்லாம் தன்னை ஏமாத்தினாங்களோ அத்தனை வரையும் உண்டுலன்னு ஆக்குனாரு. அவருக்கு என்ன சொன்னாலும் நானும் விடாம அடித்தடின்னு எல்லாத்திலும் இறங்கினேன். என்னமோ தெரியல, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரான. எங்க உறவு நாளுக்கு நாள் வளர்ந்தது. நான் மாமனை கூப்பிட்டது இல்லை, ஆனா அவர் என்ன மருமகன்னு கூப்பிட்டாரு. ஒரு நாளே அவர் வீட்டுக்கு ஒரு வேலை விஷயமா ஒரு சின்ன கையெழுத்து வாங்க வேண்டியது. அதனால அவர் வீட்டை தேடி போயிருந்தேன். இங்கதான் நான் ஒரு தப்பு பண்ணினேன். நான் பிசினஸ் இடத்துல மட்டும்தான் மாஸ்க் போடாம இருப்பேன். வெளியில எல்லாம் போகும்போது நான் எப்பவுமே மாஸ்க் போட்டுருவேன். ஏன்னா அந்த நேரத்துல நான் கொடி கட்டி பிறந்த நேரம். அப்போ ஓந்தானே தம்பி தொண்ணை யாரும் இல்லாதனால என்ன நான் தான் பாதுகாக்கணும், உங்களையும் நான் பாதுகாக்கணும். அதனால நான் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஊருக்குள்ள வரும்போதும் சரி, மத்த எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் மாஸ்க் போட்டு தான் போவேன். நம்ம இடத்துல மட்டும்தான் நான் மாஸ்க் இல்லாம ஜானா இருப்பேன். வேற எந்த இடத்துக்கு போனாலும் மாஸ்க் இல்லாம நான் போனதில்லை. யாருக்கும் என்ன அடையாளமும் தெரியாது. அப்படிதான் ஒரு நாள் ஒரு கையெழுத்து வந்ததுக்காக அவர் வீட்டுக்கு கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை. அதனால நான் அவர் வீடு தேடி போயிருந்தேன். நல்லா தெரியுமா, இதான் ஞானமுத்து வீடா? அவரும் உன்னை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரு, நீ அவரை ஞானமுத்து ஞானமுத்துன்னு கூப்பிட்டு இருக்க. அது என்னமோ எனக்கு வரல. சரி, இதான ஞானமுத்து வீடு? ஆமா, இந்த வீடுதான். இன்னும் வசதி ஆகலையா? வாங்கி இந்த கடன் அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ இதுவும் வாடகை வீடுதான். ஏதோ நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல சோறு சாப்பிடுதான், அவ்வளவுதான். சரி, சீக்கிரம் ஞானமுத்த வர சொல்லு. இங்க பாரு, நம்ம ரொம்ப நேரம் நிக்க முடியாது. என் தம்பி வர ஸ்கூலுக்கு போயிருக்கான். நான் வேற அவனை கூப்பிட போகணும். சீக்கிரம். ஓ, அந்த தம்பி பத்தி நீ போய்ப்படுத. அவன் இப்பவே அசால்ட்டா 1000 பேர் அடிப்பான். ஏன் பழப்புல? ஆனா அவன் கொஞ்சம் தனி பிறவிதான். ஆனா ரொம்ப கோப்படுதான், பாத்துக்க. அதுதான் அவனுக்கு அழகு. ஞானமுத்து புள்ளைன்னு நினைக்க. ஓ, சரி சரி. என்னம்மா? எங்க டாடியை பார்க்க வந்திருக்கீங்களோ? ஆமா, உங்க டாடி எங்க? எங்க டாடி உள்ளதா இருக்காங்க. நான் வேணா கூட்டிட்டு வரட்டா? பரவாயில்ல பாப்பா, ஸ்கூல் வேன் வந்துட்டு நீங்க கிளம்புங்க. சரி பாப்பா, வா நம்ம போவோம். ஞானமுத்துக்கு எத்தனை பிள்ளைங்க? ஞானமுத்துக்கு 3 பிள்ளைங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பையன், அப்புறம் அந்த முனிச்ச மூத்த பொண்ணு, அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு. 3 பிள்ளைங்க. பையன் என்ன படிக்கான்? அவன் காலேஜ் படிக்கான்னு நினைக்க. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. அவனும் இன்ஜினியரிங் தான் படிப்பான்னு நினைக்க. அன்னைக்கு ஞானமுத்து கூட சொல்லிட்டு இருந்தான், மரோ பிள்ளை கிட்ட தான் என் மவனை கொண்டு விடணும்னு. இவ்வளவு வயசு இருக்கும். நீ இப்ப தானே படிச்சு முடிச்சு வந்திருக்க. 1ல இருந்து ஒரு 2-3 வயசு கம்மியா இருப்பான், அவ்வளவுதான். பெரிய பையன் தான். சரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பத்திரிக்கை கொண்டு கொடுத்தாரு. சரி, சடங்கு பத்திரிக்கை. அப்போலாம் அது எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால கூப்பிட்டாருன்னு அங்க போயிருந்தேன். நான் ஃபங்க்ஷன் ஒண்ணு பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு முகமூடி போட்டுட்டு தான் போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா யாரும் இல்ல. கேட்டேன், எனக்குன்னு யாரும் இல்ல, உங்களை விட்டா, அதான் உங்களை மட்டும் கூப்பிட்டு இந்த சமுதாயத்தை முடிச்சிடலான்னு உங்களை கூப்பிட்டேன்னு சொன்னாரு. எனக்கு அது என்ன யாருலாம் தெரியாது. செய்ய சொன்னதை செஞ்சேன். அப்போதான் நான் முத அப்படியே பார்த்தேன். எனக்கு அது வரைக்கும் சடங்கு சமுதாயம் இது எதுவுமே நான் பார்த்தது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அவங்க பக்கம் திரும்பி இருந்தா ஏதோ கட்டு செய்ய சொன்னாங்க. நெத்தில ஏதோ சந்தனம் எல்லாம் வைக்க சொன்னாங்க. அதுக்காக நாங்க போனேன். நான் அது வரைக்கும் எந்த பொண்ணையும் எடுத்து பார்த்தது இல்லை, பார்க்கணும்னு எனக்கு தோணுதில்லை. அன்னைக்கு என்னமோ தெரியல, அவ திரும்பி இருந்தா எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சுது. அது வயசு கோளாறுதான், ஆனா வால் வயசு தானே. அதான் அவளுக்கு எப்படியா திரும்பி பார்க்கணும்னு எனக்கு அன்னைக்கு தோணுச்சுது. அதனால நான் பார்த்தேன். ஹலோ, அன்னைக்கு அவளை பார்த்த அடுத்த நொடி நான் நானாவே இல்லை, எனக்குள்ள ஏதோ பண்ணுது. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னதான் ரவுடித்தனம் அடி தடின்னு பிசினஸ் குடும்பம்னு பார்த்துக்கிட்டாலும் நான் ஒரு ஆண் அப்படிங்கிறத நான் மறந்து போனேன். அன்னைக்கு தான் நான் ஒரு ஆணுங்கிறது எனக்கு தோணுச்சது. அதுவும் அவளை பார்த்த உடனே எனக்குள்ள ஏகப்பட்ட மாற்றம். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதை திரும்ப திரும்ப அன்னைக்குன்னு நினைச்சேன். எனக்குள்ள ஒரு முரட்டு தைரியம்.
யாருக்கு எனக்கு எதுவும் பண்ண முடியாது. என் ஆசையை நான் தேர்த்துக்கிட்டாலும் யாருக்கு எனக்கு எதுவும் கேள்வி கேட்க முடியாதுன்னு அன்னைக்கு என் புத்திக்கு அப்படிதான் தோணுச்சது. அழகு பதுமையா என் முன்னாடி வந்து நின்னா. மறுபடியும் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், முடியல. எங்க அப்பா சொன்னாங்க நீங்க வருவீங்கன்னு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ பேசாம இருக்கும் போதே எனக்கு ஏதோ பண்ணுச்சுது. அவ பேசும்போது எனக்குள்ள என்னமோ பண்ண ஆரம்பிச்சது. நெருங்கி போகணும்னு எனக்கு தோணுச்சுது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நெருங்கி போன அவன் என்ன பார்த்து பயந்தான். எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சது. என் முகத்துல இருந்து தெரிய எடுத்துட்டு அவருக்கு நேரா பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அதுக்கு தைரியம் வரல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி இல்ல, தலையில. அவ பதட்ட அடைஞ்சா. எனக்கு என்ன பிடிச்சது. அவன் அங்கே இந்த பதட்ட அடைஞ்சு வீட்டுக்குள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் நான் டேவிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அது வயசுக்குள்ளார நீ பண்ற, நீ ஒரு ஆணுங்க நீ மறந்துட்ட. காதலிக்க வேண்டிய வயசுல காதலிக்கணும், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா இப்படிதான் உனக்கு தோணுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுது. அதுக்கப்புறம் என்னமோ எனக்கு தெரியல, திரும்ப அதே மாதிரி பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுது. தப்புன்னு மனசுக்கு தெரிஞ்சாலும் புத்தி கேட்கல. அதனால நான் அடிக்கடி ஞானமுத்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சேன். ஜான், நீ தப்பு பண்ற. வயசு கொலர்ல பண்ணிக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு. இங்க பாரு, இந்த வயசுல அப்படிதான் இருக்கும். பேசாம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு. இதுக்கு அந்தந்த வயசுல எல்லாரும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. தப்பா போயிருங்கிறதுக்காக தான். சொன்னா கேளு, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டா என் தம்பி மாற யார் பாப்பா? ஏன் அவனு என்ன சின்ன பயிலுங்களா? அவனை பார்த்து விட மாட்டானுங்க. இங்க பாரு, காலகட்டத்துல கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா வழி தவறி போயிடுவேன். இதுவே உனக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். டேவிட் என்னென்னமோ சொல்லி என்ன பயம் காட்ட ஆரம்பிச்சா. அப்புறம் எனக்கும் பயம் வர ஆரம்பிச்சது. எங்க தம்பி மாற விட்டுட்டு நான் இந்த மாதிரி தப்பான வழிக்கு போயிடுவேன்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சது. இங்க பாரு, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, எல்லாம் சரியாயிரும். 25 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ண வேண்டாமா? சொன்னா கேளு. இல்ல, என் தம்பி மாற ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனை. அவன் என் வாரிசை தேடி தேடி அழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கையில வாங்கின என் புள்ளைய நான் பறி கொடுத்துட்டேன். எப்படி? இல்ல, எனக்கு கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் பண்ணாம எவ்வளவு நாள் இருப்ப? இல்ல வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்படி ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணனா என் தம்பி மறுக்கு நல்ல தாயா இருக்கிறவதான். இல்ல, அப்படி ஒரு பொண்ணு அந்த உலகத்தை பிறக்க மாட்டா. இல்ல வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு நான் சொன்னாலும் அந்த வயசு என்ன இருக்க விடல. ஞானமுத்து பொண்ணை மறுபடியும் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சது. அதனால ஞானமுத்துக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்தேன். ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல அவங்க குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு நிறைய செஞ்சதுனால ஞானமுத்துக்கு இன்னும் என் மேல அதிக பாசம். என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதும் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. அதனால நானும் அவங்க வீட்டுக்கு அப்படி போறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவளை பார்க்க முடியல. அப்பதான் புரிஞ்சது அவ பெங்களூருக்கு படிக்க போனான்னு. அப்படி ஒரு நாளே நான் ஞானமுத்து வீட்டு வாச காபூன்னு நின்றுட்டு இருக்கும் போது அவ காலேஜ்ல இருந்து வந்திருந்தா. நானா இருக்கும் நினைச்சாலும் அவளை பார்த்தோன்னு எனக்கு என்னமோ பண்ணுது. என்ன? காலேஜ் ஹாஸ்டல் லீவ் விட்டுருக்காங்க. அதான் அப்பா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்க? ஆமா. பேரு? அபின்னு ஐயா. சரி, போ. சரி. அதே என்ன? பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்கேன். ஒரு 2 பசங்க ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பயமா இருக்கு. உங்களை படிக்கிறாங்களா? அப்படின்னா தான் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருப்பானே. வெளியில உள்ள பசங்க காலேஜுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றாங்க, ஹாஸ்டலுக்கும் வந்து பிரச்சனை பண்றாங்க. பயமா இருக்கு. அது கட்டாயம் என்னன்னு பார்க்கணுமே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? பயமா இருக்கு. அப்பா உங்களை பத்தி எனக்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க நினைச்சா முடியும். அப்பா சொல்லும் போதுல எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதான் அப்பா கிட்ட சொன்னா அப்பா பாவம்
கேட்டேன். நான் படிக்கணும், இன்ஜினியரிங் போயிருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர். பயமா இருக்கு. நான் அவ சொன்னதை விட அவ சொன்ன விதத்தை தான் ரசித்துக்கிட்டு இருந்தேன். அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு தோணுச்சுது. நான் முழுசா நானா இல்லாம எனக்கு என் மேல கோவம் வர அளவுக்கு நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன். ஜான், சரிம்மா நீ உள்ள போ, நாங்க பார்த்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் வராது. இல்ல அவங்க எதுவும் சொல்லலையே. நான் சொல்றேன்ல, நான் சொன்ன சொன்ன மாதிரி பெங்களூருக்கு தானே, கட்டாயமா பார்த்துக்கலாம், நீ போமா. அவ போயிடக்கூடாதுங்கக்காக நான் சும்மா நிறைய கேள்விகள் கேட்டேன். வேற ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்றானுங்களா? என் உருவத்தை வச்சு நக்கல் பண்றானுங்க, என்னால தாங்கிக்க முடியல, அசிங்கமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இதை ஞானமுத்துவும் என் காதுக்கு கொண்டு வந்தான். நீ தான் எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்தணும்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு இதோ சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சுது. டேவிட் என்னை எவ்வளவோ தடுத்தான், தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுச்சுது. டேவிட் கூட இதுக்கு பதில் வேற ஏதாவது பண்ணிக்கலாம்டா, வேற ஏதாவது பார்க்கலாம், இது வேண்டான்னு என்கிட்ட எவ்வளவோ தடுத்தான். எனக்கு என்னமோ தெரியல, அப்படியே பிடிச்சது. அவன் மென்மையான குரல், அவ பயந்த சுவாபம் ஏதோ எனக்குள்ள என்ன நம்ம பண்ண ஆரம்பிச்சது. ஆனா தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க அவங்க அடிச்சு துரத்திடுவீங்களா? ஆனா நான் பெங்களூர் போராண்டி இருக்குமே. வேண்டாம் சொன்னா கேளு, நான் பெங்களூர் வராண்டி இருக்கோம், பரவாயில்லையா? வாங்க, வந்தாதானே அவங்கள விரட்ட முடியும். சரியான ரவுடி பசங்க, நீங்க வந்தா அவங்கள விரட்ட முடியும். நீயும் நானும் போனா போதும். ஜான், வேண்டாம் ஜான், சொன்னா கேளு. என் கூட வந்த பத்தி உனக்கு எந்த பிரச்சனை இல்லையே, நீ கூட வந்தாதான் அவனோட விரட்ட முடியும். ஏன்னா எனக்கு அவனுக்கு யாருன்னு தெரியாதுல்ல. இல்ல, நான் வரேன். ஃப்ளைட்ல போனா 1 மணி நேரம் தான், ட்ரெயின்ல போயிடலாம். இல்ல டாடி, இல்ல அப்பா ஃப்ளைட்ல போகணும்னு சொன்னாரு. அதே ஃப்ளைட் எனக்கு பிடிக்காது, ட்ரெயின்ல போயிடலாம். ஐயோ, ட்ரெயினா ஒரு நாள் ஃபுல் ஆயிரும், நமக்கு நேரம் வேஸ்ட் ஆகுமே. நேரம் கிடைக்கணும், எனக்கான சந்தர்ப்பம் கிடைக்கணும். ஜான் வேண்டாண்டா, நீ பெரிய தப்பு பண்ற. மூச்சுக்கிட்டே எனக்கு இவ வேணும். ட்ரெயின்ல போலாம், இன்னைக்கு நைட்டு கிளம்பலாம். ஐயோ ஜான், சொன்னா கேளு ஜான், வேண்டாம் ஜான். சரி நானும் வரட்டா? வேண்டாம், இது பொண்ணு விஷயம், நான் மட்டுமே முடிச்சிருந்தேன். நீ 3 சொன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பொண்ணுங்க வருவாங்கடா. நீ ஆள் அழகு போல இருக்க, நீ சரின்னு சொன்னா இப்போ கூட பொண்ணு ரெடியா இருக்குது. என்னடா வேலை பாக்குற? இங்கதான் விழுந்திருக்க, தொலைச்ச இடத்துல தான் திருடணும், பிடிச்சிருக்க. ஜான், நீ இப்படிப்பட்டவனே கிடையாது. நீ ஏதோ புத்தி பேதலிச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு, உன் தம்பிமாருக்கு தெரிஞ்ச எடுத்துக்கிட்டே ஆகும். என் தம்பிமாருக்கு தெரியாது. செஞ்ச பாவம் பின்தொடரும். சொன்னா கேளு, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நிம்மதியா இருந்துக்கிட மாட்ட, நீ இதெல்லாம் பண்ணிக்கிட மாட்ட. ஏதோ வயசு குளர்ல பண்ணிக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு, இங்க பாரு, நான் உனக்கு வேற ஐடியா தரேன், இது வேண்டாம், விட்டுரு. எனக்கு இங்கதான் வேணும். ஐயோ, பிடிவாதம் பிடிக்கான. நீ இப்படி பட்டுனே கிடையாதுடா. நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடாம பண்ணுது எனக்கு? நான் அவகிட்ட நெருங்கி போறேன். ஐயோ ஜான், சரி நீ வா, நம்ம போலாம். இத தள்ளிவா. ஜான் ஜான், வேண்டாம் ஜான், சும்மா கேளு ஜான். டேவிட், நீ கார்ல வெயிட் பண்ணிட்டு இரு, நான் வரேன். இல்ல சேர்ந்தே போலாம். டேவிட், நீ கார்ல வெயிட் பண்ணுன்னு சொன்னேன், நான் சில காரியங்கள் விசாரிக்க வேண்டியது, நீ போ. ஜான் வேண்டாண்டா, போன்னு சொன்னேன். நீ கிளம்பலையாமா? டேவிட், நான் விசாரிக்க வேண்டியது, நீ கிளம்பு. டேய் ஞானமுத்து உன்னை மாப்பிள்ளன்னு பாசமா இருக்கான், நீ இப்படி வெள்ளம் பாத்துறாத. மாப்பிள்ள தானே, அவர் என் மாமா, நான் பேசிக்கிறத, நீ கிளம்பு. அப்படியே தான் நடந்தாலும் அதை இப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கிளம்பு. ஜான், நான் சரி பண்ணிடுவேன், நீ கிளம்பு. இங்க வா. வேற யாரையும் லவ் எதுவும்? இல்ல, அப்பெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. இனிமேல் யாரும் லவ்வும் பண்ணக்கூடாது, பண்ணுன தொலைச்சிருவேன்.